லாஸ்ட் வீக் என்னோடய பிரைடுக்கு நான் ஐஸ் க்யூபை இந்த ஃப்ளாஸ்கில் தான் கேரி பண்ணேன். ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கரையாமல் இருந்தது. அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணல. ஸோ ஐஸ் க்யூப் வந்து சர்க்குலர் மோஷனில் அப்வர்ட்ஸில் நீங்கள் பண்ணணும். இவங்களுக்கு நான் என்கேஜ்மெண்ட் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு ஸ்லைட்லி சென்சிட்டிவ் ஸ்கின் ஆஸ் வெல் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அண்ட் போர்ஸுமே இருந்தது. ஸோ இவங்களுக்கு ஒரு போர்ஸ் டைட்டன் பண்ணுறதுக்கும் மேக்கப் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் எனக்கு வேணுன்றதுக்காக நான் ஐஸ் க்யூப் கேரி பண்ணேன். பட் ஐஸ் க்யூப் பண்ண உடனே நீங்கள் மேக்கப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் விடணும். அண்ட் ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்கின் கேர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ் க்யூபை டிரெக்டாக ஃபேஸில் ட்ரை பண்ணாதீங்க. ஐஸ் க்யூப் மேலே ஒரு பியோர் காட்டன் கிளாத் இல்லை டிஷ்யூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ட்ரை ஸ்கின் தவிர எல்லா ஸ்கின்க்குமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஈவன் ட்ரை ஸ்கின்க்கும் ட்ரை பண்ணலாம். பட் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கொடுக்கணும். மேக்கப் போட போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஸ்கின் கேரில் க்யூரியஸாக இருக்க பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை.